நம்ம இன்னைக்கு கர்மாவை பற்றி பார்ப்போம். கர்மான்னா என்னென்னா செயல். எப்படி நம்ம சொல்லுவோம், வினை விதைத்தவன் வினை அறுப்பான். நம்ம என்ன செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு பலன் கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு விதை இருக்குது. விதையை விதைச்சோம்னா நம்மளுக்கு கிடைக்க போகிறது மாம்பழம். அதே பாவற்காவுடைய விதை இருக்குது. பாவற்காய் விதையை நம்ம விதைச்சோம்னா அதுலேருந்து கிடைக்கக்கூடியது பாவற்காய் தான். நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு கிடைக்க போகுது. அதே மாதிரி நம்ம என்ன கர்மா செய்கிறோமோ, காரியம் இல்லைன்னா செயல்னு சொல்லுவோம். எந்த செயல் செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுக்கும் பலன் கிடைக்கும். இந்த கர்மா பார்த்தோம்னா அது 2 வகைப்படும். அது என்னென்ன சொல்லுவோம், நல்ல செயல் இல்லை கெட்ட செயல் சொல்லுவேன். நல்ல செயல்னா புண்ணியம், தீய செயல்னா பாவம். ஸோ அந்த செயலை நம்ம 3 விதமாக பண்ணலாம். அந்த புண்ணியம் பாவத்தை உடலால் பண்ணலாம், மனதால் பண்ணலாம், இல்லை ஒரு வார்த்தையால் கூட பண்ணலாம். நம்ம உடலால் நல்லது பண்ணால் நம்மளுக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியமான உடல் கிடைக்கும். இப்போ மனதால் ஒரு நல்ல விஷயம் பண்ணோம்னா நம்மளுக்கும் மன நிம்மதி கிடைக்கும். சில பேர் எப்பவும் கோபமாக இருப்பாங்க, கவலையாக இருப்பாங்க. இதெல்லாம் காரணம் அவங்க பண்ண கர்மாவுடைய பலன் தான். அதே மாதிரி வார்த்தை, மற்றவங்க நம்மளை பற்றி ஒரு நல்ல விஷயம் பேசுவாங்க. இது 3 விஷயமா இந்த கர்மா பண்ணலாம். இதை பார்த்தீங்கன்னா கர்மா 2 வகை. புண்ணியம், பாவம் சொல்லணும். புண்ணியம்னா என்ன? புண்ணியம் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு இந்த ஜட உலகத்தில் சந்தோஷம் கிடைக்கும். அதிகம் புண்ணியம் நம்ம சேகரிச்சோம்னா நம்ம சொர்க்கத்துக்கு கூட போகலாம். சில பேர் பிறக்கும் போதே ஒரு பணக்கார சொர்க்கத்துக்கு போகலாம். பணக்கார வீட்டில் அவங்களுக்கு பிறப்பாங்க. அதே பாவம் செஞ்சோன்னா வச்சுக்கோங்க, அவங்க இந்த இதில் ஜடவில் ரொம்ப துன்பம் அனுபவிப்பாங்க. ஒரு ஃபேமிலி வீட்டில் அவங்க பிறப்பாங்க, வியாதியோட பிறப்பாங்க, இல்லைன்னா நரகத்துக்கு கூட போவாங்க. அவங்க ஒரு எப்படி சாப்பிட்றது கூட வழி இருக்காது அவங்களுக்கு. நன்றி.